السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل العظيم: உது இலா சபீல் ரப்பிக்க பில் ஹிக்மா வல் மௌஇதத்தில் ஹஸனா வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த தாவா செயல்முறை பயிற்சி வகுப்பு என்ற அடிப்படையிலே தாவா எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை பற்றி நம்ம ரமதானுக்கு முன்னாடி பேச தொடங்கினோம். நடுவில் ரமதான் வந்துருச்சு. அதனால் பழசெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லை மறந்துருச்சா அப்படின்னு தெரியலை. இன்ஷா அல்லாஹ் இப்போ தாவாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க, இதில் உள்ள எல்லா விஷயத்தையுமே நம்ம என்ன செஞ்சிட்டோம், நேர்வழி என்று சொல்லக்கூடிய ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் எவ்வாறு நடைபெறுகிறது திருக்குரானுடைய பார்வையிலே, சுன்னாவுடைய பார்வையிலே அதை நம்ம எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சுருக்கமாக நம்ம இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் மூலமாக நம்ம பார்த்தோம். இப்போ அதில் என்ன முக்கியமான விஷயங்கள் என்ன, ஹிதாயத் நடைபெறுவதற்கு 3 முக்கியமான அம்சங்கள் நம்ம பேசணும். நம்ம சொல்ல முடியுமா யாரும்? என்ன 3 முக்கியமான அம்சம்? ஃபித்ரானா என்னன்னு சொன்னால், உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு இயல்பாக ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறா. அது சிஸ்டம் மனுஷனுக்கு என்னெல்லாம் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் அவனுக்கு அறிவுறுத்தும் ஒரு பேச்சுக்கு. சரி, வெரி குட், வெரி குட். இல்லை இப்போ நீங்கள் அரசியலில் வேறு ரெண்டு போயிட்டீங்க. உங்களுக்கு ஃபித்ரானா என்னன்னுக்குள்ளே இல்லைங்க. ஃபித்ரானா என்னன்றதுல சம்மந்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நல்லது கெட்டது பற்றி சொல்லிட்டோம், வேறு என்னெல்லாம் சொல்லலாம். ஃபித்ரா முக்கியமாக எதை உங்களுக்கு விளங்க வைக்கும். இப்போ உண்மை பொய் இருக்குது, அப்போ என்ன செய்யும் ஃபித்ரா? உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பு தரும். இதே மாதிரி மார்க்க ரீதியான விஷயத்தில் சொன்னால் என்ன சொல்லலாம்? மிக முக்கியமாக இஸ்லாமிய அடிப்படையில், ஏன்னா நம்ம தாவா கிளாஸில் படிக்கிறதுனால எல்லாத்தையும் படைச்சது ஓர் இறைவன் சொல்லக்கூடிய ஒரு ஆழமான கருத்தை ஃபித்ரா தருது. அப்போ ஃபித்ரானா என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஃபித்ரா எல்லா மனிதருக்கும் உள்ள ஒரு இயல்பு. அல்லாஹ் அந்த இயல்போடு தான் எல்லா மனுஷனையும் படைச்சிருக்கா. அந்த இயல்பு ஒரு மனிதனை நேர்வழியில் செலுத்தக்கூடிய ஒரு அடிப்படை செட்டப் இருக்குது உள்ள, வெளியில் எதையும் பார்க்காம. அது என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு சொன்னால், படைத்த இறைவன் ஒருவன் அப்படின்ற ஒரு அடிப்படை தெளிவு உள்ள பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி நல்லது கெட்டது என்பதை பிரித்தறிவிக்கக்கூடிய ஒரு மாரல் கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு சிஸ்டம் உள்ள இருக்குது. உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொய்யை மறுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்படி இன்னும் பல பரிணாமங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட சில அடிப்படைகளை கொண்ட ஒரு யதார்த்தமான இயல்பு மனுஷனுக்கு உள்ளே இருக்குது. இதுக்கு பேர் ஃபித்ரா. சரி, இப்போ ஃபித்ரா எப்படி பயன்படுத்துறது அடுத்த கேள்வி. கரெக்ட் தானே? கரெக்டா? ரைட். வேறு ஒரு ஐட்டம் முடிஞ்சிருக்கு. ஐட்டம் நம்பர் 2. முதல் கொஸ்டின் என்னது? 3 ஐட்டம் லிஸ்ட்டு தான். இப்போ போயிட்டுங்க. 2வது ஐட்டம் அல்லாஹ்வுடைய படைப்பு. அப்போ அதுலேருந்து என்ன நம்ம என்ன பேசணும் அதை பற்றி? அவருடைய வானங்கள், அவருடைய பூமிகள் எல்லாம் பார்க்கும்போது இது சாதாரண ஒரு ஒரு சூப்பர் பவரான ஒரு இது இல்லாமல் படைச்சிருக்க முடியாதுங்கிறத நம்ம உள்ளத்தில் அறியும். சரி, விளங்கி நம்ம புரிஞ்சிக்கிற தன்மை. சரி, ஓகே, ரைட். அப்போ இறைவனுடைய படைப்புகளை பார்க்கும் பொழுது, படைப்புகளை சும்மா சிந்திச்சு பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம். நிச்சயமாக படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு புரிந்து கொள்ள முடியும். இது பாயிண்ட் 2. 3வது, ஆமாம், அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு சொன்னால் அது இந்த இடத்துல கைடன்ஸ், அல்லாஹ்வுடைய கைடன்ஸ் ரெண்டும் குர்ஆன் சுன்னா எல்லாமே. சரி, அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லை, அது அடுத்த டாபிக். அது இப்போ அல்லாஹ்வுடைய வார்த்தை ஹிதாயத்துக்குள்ள செட்டிங் என்ன இருக்குது? அல்லாஹ்வுடைய வார்த்தையை படித்தா, அல்லாஹ்வுடைய நபிகளோடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தா, நபிகளோடைய சுன்னாவை பார்த்தா, ஒரு இது அவனுடைய அதாவது ஃபித்ரா ஓரளவுக்கு ப்ராப்பராக இருக்கக்கூடிய மனுஷனாக இருந்தால் உடனடியாக என்ன செய்யும்? கரெக்டுன்னு விளங்கிக்கிறோம். ஈஸியாக விளங்கிக்கிட்டு ஏற்றுக்கொள்ள முன் வருவான். இதான் 3 பாயிண்ட். கரெக்டாக? இந்த 3 விஷயத்தை எப்படி பயன்படுத்தணும், நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அது அடுத்த டாபிக். கரெக்ட் தானே? இது மிக முக்கியமான அடிப்படை. இப்போ நான் அவ்வளோ கிளாஸ் நடத்தின பிறகு ரமலான் முடிஞ்ச உடனே இதை விட்டுட்டோம் பாருங்க. பளிச்சுன்னு நேரத்துக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்துருக்கணும்.
அப்படின்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி நான் கெஸ் பண்ணட்டுமா, நோட்ஸை யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. கரெக்டாக நான் சொன்னது எவ்வளோ கரெக்டாக சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? பார்க்கணும் நம்ம நோட்ஸ். கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நோட்ஸை ஒரு பார்வை பார்த்துருக்கணும். சும்மா ஒரு 10 நிமிஷம் என்னவோ என்ன சொன்னார், ஓஹோ கரெக்ட் அப்படின்னு ஞாபகம் வந்திருக்கணும் உங்களுக்கு. அல்லது வீடியோவும் உங்கள்கிட்ட அது குரூப்பில் இருக்குது, அது அல்கோபார் அந்த குரூப்லேயும் வீடியோ இருக்குது. மாஷா அல்லாஹ் வீடியோ நீங்களாம் எடிட் பண்ணி போட்டீங்க. மாஷா அல்லாஹ் சூப்பராக எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. நானே ஆச்சரியப்பட்டேன். குரான் வசனம் அதெல்லாம் நல்லா எடுத்து நல்லா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டிருக்கிறீங்க. சூப்பர் மாஷா அல்லாஹ். அதெல்லாம் அவ்வளோ எதுக்கு போட்டிருக்கு, வேறு யாரும் பார்க்குறாங்களோ இல்லையோ கிளாஸ் உள்ளவங்க திரும்பி பார்க்கணும் இருக்கு. சொல்லப்போனால் இந்த கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி போன கிளாஸில் என்ன பேசுனேன்ற என்னோடய வீடியோவை நான் அவருக்கு பார்த்து தான் வந்தேன் இந்த கிளாஸ். ஏன்னு சொன்னால் ரமதான் முடிஞ்சதுனால நம்ம என்ன பேசுகிறோம் எங்கே முடித்தோன்னு தெரியாதுன்றதுனால நான் பார்த்து தான் வந்தேன். அப்படி ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் நம்ம கிளாஸ் நடத்த வரோம். அப்போ அட்டன் பண்ண வரவங்களும் என்ன செய்யணும், கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் பண்ணால் பலன் கூட. அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன நடக்கும்னு சொன்னால் கிளாஸ் முடிஞ்சு போகும்போது அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு எல்லாம் நல்ல மகிழ்ச்சி ஆச்சா, நல்ல அருமையான பாயிண்ட்டு, இப்போ சூப்பர் நல்லா இருந்துச்சு, வெரி குட் அப்படின்னு போவீங்க. இதோட முடிஞ்சுது, அவ்வளோதான். இதை எடுத்து எங்கேயும் உங்களுக்கு பயன்படுத்த முடியாது. வேற ஒரு இடத்துல பயன்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படும் போது உங்களுக்கு என்ன தெரியுமா தெரியும், சே சூப்பராக அந்த கிளாஸில் அவர் சொன்னார், அல்லது சூப்பராக நம்ம இங்கே படித்தோம் அந்த புத்தகத்தில் இப்படின்னு மட்டும்தான் தெரியுமே இல்லாமல் அதை பயன்படுத்த முடியாது. அப்போ சூப்பராக படித்தோன்னு தெரிகிறது ஸ்டெப் 1 தான். சூப்பராக படித்ததை பயன்படுத்தணும்ல. அப்போ அதுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம். நான் ஏன் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னால், இது ஒரு பயான் கிளாஸ் கிடையாது, நம்பர் 1. 2வது இது தர்பியா கிளாஸு. 3வது தாவா கிளாஸ் நம்ம நடத்துகிறதும் தர்பியா வகுப்பு இல்லை, தர்பியா பயிற்சி. அப்போ நான் என்னோடய கிளாஸ் வந்து தர்பியா வகுப்பு இல்லை, என்னோடய கிளாஸு தர்பியா பயிற்சி. மற்ற கிளாஸு ஷேக் தான் சொல்லணும், தர்பியா வகுப்பாக இருக்கலாம். ஆனால் என்னோடய கிளாஸ் வந்து தர்பியா பயிற்சி, வகுப்பு இல்லை. இப்போ வகுப்புக்கு பயிற்சிக்கும் சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்போ நானும் அப்பப்போ 2-3 கேள்வி கேட்பேன். நீங்களும் என்ன செய்யணும், கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லணும், ரொம்ப முக்கியம். நீங்கள் கிட்டத்தட்ட பதிலுக்கு வந்துட்டீங்க, அதை கொஞ்சம் அட்டென்ஷனாக சொன்னால் சொல்லியிருக்கலாம். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, அந்த பிரதர் மாஷா அல்லாஹ் சொல்லதான் சரிங்க. ஆனால் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்களும் என்ன செய்யலாம், ஈஸியாக சிம்பிளாக அழகாக சொல்லிட்டு போயிருக்கலாம். கரெக்டாக, ரைட், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இப்படி ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்து முடித்தோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பேச விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் அந்த கிளாஸில் உள்ள அந்த கடைசி வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் கேட்டேன். இப்போ இதில் ஒன்றும் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, அது சும்மா டிஸ்பிளேல இருக்குது, அவ்வளோதான். உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயத்தை கேட்டேன். என்னன்னு சொன்னால், நேர்வழியை ஒருவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன கேள்வி கேட்டேன், ஞாபகம் இருக்காது? நேர்வழியை ஒருவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்குன்னு சில பண்புகள் இருக்க வேண்டும். ஒரு சில பண்புகள் அல்லாஹ் சொல்கிறான், இந்த பண்புகள் நேர்வழிக்கு ஃபிட்டான பண்பு. ஒரு சில பண்புகள் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான், இந்த பண்பு இருந்தால் அவனுக்கு நேர்வழி கிடைக்காது அல்லது நேர்வழிக்கு பொருத்தம் இல்லை. அப்போ எது நேர்வழியை பெற்றுத்தரக்கூடிய பண்பு அல்லது பழக்க வழக்கம், எந்த பண்பு, எந்த பழக்க வழக்கம், எந்த வகையான சிந்தனைகள் நேர்வழியை பெற்றுத்தரும், எந்த வகையான பழக்க வழக்கம், செயல்பாடு, சிந்தனை நேர்வழியை விட்டு ஒருவனை தடுக்கும் அல்லது வழிகேட்டில் ஒருவனை செலுத்தும், இப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறதுல 2 முக்கியமான பங்கு இருக்கு. நேர்வழி யாருக்கு ரொம்ப முக்கியம் சொல்லுங்க பாப்பா? நேர்வழி ஃபர்ஸ்ட், நேர்வழி ரொம்ப முக்கியம் யாருக்கு? என்னம்மா? நமக்கு. நேர்வழி யாருக்கு முக்கியம்னா, என்னட்ட கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? சார் எனக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு. அப்போ நேர்வழி ரொம்ப முக்கியம் யாருக்கு? ஃபஸ்ட்டு எனக்கு. உங்கள்கிட்ட கேட்டால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு, அப்புறம் நம்மை சார்ந்த மக்களுக்கு, அப்புறம் தான் என்னது. அப்போ நேர்வழி தேவை உள்ளவங்களாம் நம்மளும் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். கரெக்டாக நம்ம நேர்வழி வந்துட்டால் பாஸ் ஆகிடுச்சு, இனி அடுத்த ஆளுக்கு போக வேண்டிய நிலைமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கும் கடைசி வரைக்கும் நேர்வழி வேணும் தான். அப்போ இந்த பண்பு, எந்த பண்பு, எந்த சிந்தனை, எந்த செயல்பாடு நேர்வழியை தொடர்ந்து பயணிப்பதற்கு ஒருவனுக்கு உதவி செய்யும், எந்த சிந்தனை, எந்த செயல்பாடு, எந்த பண்பு நேர்வழியை விட்டும் ஒருவனை வெளியே தள்ளிரும் அல்லது வழிகேட்டிலேயே ஒருவனை செலுத்திடும். இதை தெரிந்து கொண்டால் முதல்ல நம்ம என்ன செய்யலாம், நம்மளை பாதுகாத்துக்கலாம், நம்முடைய குடும்பத்தினரை பாதுகாத்துக் கொள்ளலாம், நமது நெருக்கமான வட்டங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இது ஒரு பகுதி.
இன்னொரு பகுதி என்னவென்று சொன்னால், தாவா களத்தில் நம்ம தாவா ரீதியான விஷயங்களை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது நேர்வழியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி பண்பு, பழக்கம், சிந்தனை ஒருவன்ட்ட இருந்தால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன யோசிக்கலாம், நமக்கு தெரிந்த அறிவை கொண்டு. ஏன்னா சீக்ரெட்டான விஷயம், ஆழமான ரகசியம் நமக்கு தெரியாது. அது ரப்புல் ஆலமீன் சம்பந்தப்பட்ட விஷயம். மனிதன் என்ற அடிப்படையில் நம்ம ஒரு பண்பு பார்க்குறோம், அது நேர்வழிக்கு பொருத்தமான பண்பு, நேர்வழிக்கு பொருத்தமான சிந்தனை, நேர்வழிக்கு பொருத்தமான செயல்பாடு ஒருவன்ட்ட இருந்தால் நம்ம என்ன விளங்கிடலாம், இவன் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சாலும் நேர்வழிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம கொஞ்சம் கூட என்ன செய்யலாம், அதிகமான ஒரு முஸ்தீபுகள் செஞ்சு அதிகமான எஃபர்ட் எடுத்து அவங்கள்ட்ட என்ன செய்யலாம், நம்முடைய விஷயங்களை எடுத்து சொல்வதற்கு அதிக முயற்சி செய்யலாம். ஏன், நேர்வழிக்குள்ள பல விஷயங்கள் பார்க்குறோம் நம்ம. கரெக்டா? அதே மாதிரி ஒரு சில பேரை பார்க்குறோம், நேர்வழிக்கு தூரமாக செல்லக்கூடிய, வழிகேட்டிலேயே தொடர்ந்து செல்லக்கூடிய மாதிரி பண்பு அதிகமாக தெரிஞ்சா நம்ம திரும்ப 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 அவங்கள்ட்ட பேசுவதை விட இந்த மாதிரி பண்பு நேர்வழியிலேருந்து உங்களை தடுத்துரும் அப்படின்ற விஷயத்தை சுட்டி காட்டுவது மூலம் எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் இருக்கிற இந்த பண்பு, நீங்கள் யோசிக்கிற இந்த டைரக்ஷன், இந்த ரூட் இருக்குல்ல, இது நேர்வழியில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்காது. இந்த மாதிரி யோசிச்சிங்கன்னு சொன்னால் நேர்வழியை விட்டு தூரமாக போவீங்க என்ற கருத்தை அதிகம் பதிவு செய்யலாமே. எல்லாமே நேர்வழியுடைய விஷயத்தை ரொம்ப எடுத்து சொல்வது என்ன செய்யாது, ரொம்ப பலன் தரக்கூடியதாக இல்லாமல் போகலாம். அப்போ யார்கிட்ட எந்த கருத்தை முன் வைக்கணும் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கும் இந்த எந்த சிந்தனைகள், எந்த பண்பாடு, எந்த செயல்பாடு நேர்வழிக்கு தகுதியானது, எந்த சிந்தனை, எந்த செயல்பாடு, எந்த பண்பாடு நேர்வழியிலிருந்து ஒருவனை விளக்கக்கூடியதாக இருக்கிறது அல்லது வழிகளிலே செலுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கரெக்ட்? ஓகே, அப்போ எதுக்கு தெரிஞ்சுக்கிறோன்னு புரிஞ்சுதா? ரைட். இப்போ இதுவரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொன்ன எக்ஸசைஸ் என்னன்னு சொன்னால், நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அடுத்த கிளாஸ் வரும்பொழுது எந்தெந்த பண்பு நேர்வழிக்கு பொருத்தமானது, எது எது வழிகேட்டிலே ஒருவனை செலுத்தும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். குரான் வசனமோ அல்லது ஹதீஸோ அப்படி யாரும் பார்த்துட்டு வந்தீங்களா? வரல, ஏன்னா அதை எதுவும் பார்க்கல. அதை சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்லுங்க பாப்பா. எந்த பண்பாடு ஒருவனை நேர்வழியில் செலுத்தக்கூடிய பண்பு, எந்த பண்பு ஒருவனை வழிகேட்டில் செலுத்தும்? குயிக்காக ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம செக் பண்ணுவோம். அப்புறம் நான் என்னோட லிஸ்ட்டை காட்டுறேன். மனசாட்சி, மனசாட்சினா இந்த இடத்துல ஃபித்ராவுடைய அந்த வழிகாட்டுதலை வந்து ஒருவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்தால், சுத்தமான உள்ள உடையவனாக இருந்தால் நேர்வழிக்கு பொருத்தமான. ஓகே ஓகே, அடுத்த பாயிண்ட் வேற. இப்போ ஒரு அது பாயிண்ட் ஓகே, இன்ஷா அல்லாஹ். வேற நேர்வழி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்புன்னு எதெல்லாம் நினைக்கிறீங்க நீங்கள்? இது வரைக்கும் நம்ம குரானில் படித்தது, நம்ம புரிஞ்சது. சரி, ஏற்றுக்கொள்ளலாம். பொறுமைனா அதை இன்னும் கொஞ்சம் நம்ம டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஓகே, பொதுவாக ஓகே தான். ஓகே. கரெக்ட். யோசிக்க ஆரம்பிக்கிறவன் எதனால அப்படி யோசிக்க ஆரம்பிப்பான்? இல்லை சொல்லுங்க. யோசிக்க ஆரம்பிச்சா போயிடுவான். கரெக்ட். யோசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு உள்ளுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல, ஏதோ ஒன்று தானே அவனை உந்துதாங்க, அந்த பண்பு இருந்தால் அங்கே போயிடுவான். அதான் பாயிண்ட். சொல்லி அப்படி யோசிச்சுக்கிட்டே இருங்க. என்ன சொன்னீங்க? இல்லை ஒன்று சொல்லுங்க. மனசாட்சின்றதை ஃபித்ரா என்ற வார்த்தை சொல்லிட்டாரு ஒரு சகோதரர். ஒரு ஆளாக சொல்லுங்க. நீ சொல்லுங்க. நம்ம கொஞ்சம் வழி வரும். இது நேர்வழிக்கு இது ஒரு வகையில் ஓகே தான். இதுவும் இந்த ஃபித்ராவில் உள்ளது தான். கொஞ்சம் ஃபித்ரா தான் வந்து உங்களுக்கு உறுத்துற வேலையை செய்யுது, அப்படி தானே? அப்போ அந்த ஃபித்ரா சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு ஒரு கருத்து சொல்லிட்டோம்ல, அதுக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் இது ஃபிட் ஆகிடும். நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். இருக்கு இல்லை, என்ன பிரச்சனை அதை சொல்லுங்கள். போனால் நேர்வழி கிடைக்காது. அப்போ மனோ இச்சை பின்பற்றினா நேர்வழியிலிருந்து வெளிப்படுவான். அதுக்கு மாற்றமாக நம்ம மனசாட்சின்னு ஒரு சும்மா பொதுவாக சொன்னோம். பட் நம்ம அரபு மொழியினுடைய பதத்தை கரெக்டாக பயன்படுத்த இருந்தால் ஃபித்ரா சொல்கிற பேச்சை கேட்டால் நேர்வழிக்கு போவான். ஹவா சொல்கிற பேச்சை கேட்டால் நேர்வழியை விட்டு தூரமாக போயிடுவான். இது ரொம்ப முக்கியமான 2 அடிப்படைகள். மாஷா அல்லாஹ், அது 2ஐயும் சொல்லிட்டீங்க. வெரி குட். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே முன்னாடி கிளாஸில் நம்ம சொன்னது தான். பரவாயில்ல, ஞாபகம் இருக்குது. மனோ இச்சை பின்பற்றினா அவுட்டு, ஃபித்ராவை பின்பற்றினா இன். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். வேற என்ன? கரெக்டு. பட்டு இது வந்து நீங்கள் ஒரு இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அப்படி ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு வந்துட்டீங்க. அடிப்படை லெவலில் என்ன பண்பு ஒருத்தருக்கு இங்கே கொண்டு வந்து சேர்க்கும் அவனை? அதான் ஏன் சிந்திப்பான்? அதான் கேள்வி. நீங்கள் சொல்ல சிந்திக்க ஆரம்பித்தா வந்துடுவான்டா. ஒருத்தன் ஏன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான்? அதுதான் அவரும் சொன்னார். அதுக்கு தான் கேட்டான். அதுக்கு உள்ளுக்கு என்ன இருக்குது அவனை
எது உந்துது அவனை, அதுதானே அந்த பண்பு. சிந்திக்க ஆரம்பிச்சா தான் உள்ள வந்துடுவானே. இப்போ சிந்திக்க ஒருத்தன் ஏன் ஆரம்பிக்கிறான்றதான் கேள்வி. சொல்லுங்க. என்னம்மா? படிக்கணுன்றதை விட ஒரு இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் உண்மையை தெரிஞ்சுக்கிறணும். கரெக்டாக நம்ம வாழ்க்கை நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும். நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம். இந்த மாதிரிப்பட்ட சில அடிப்படை விஷயங்களை தேடுதல் இருக்கணும் அவனுக்கு. கரெக்ட் எது, உண்மை எது, நேர்வழி எது, சத்தியம் எது, என் வாழ்க்கை நோக்கம் எது, இப்படிப்பட்ட விஷயத்தை தேடி புரியணுன்ற ஒரு சின்ன ஒரு உந்துதல் இருக்கணும். இருந்தால் அவன் இதை தேடிடுவான், அதை பார்த்துருவான், இதை ரிசர்ச் பண்ணிடுவான், எல்லா வேலையும் செஞ்சிருவான். ஆனால் இந்த ஒரு சின்ன துண்டு உண்மை, நேர்மை, நேர்வழி, நம்முடைய வாழ்க்கை நோக்கம் என்ன, இப்படிப்பட்ட சில விஷயங்களை வந்து தேடுதல் இருக்கணும். அதை பற்றி கவலை இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகிடும்? எங்கே போயிடுவா? அங்கே போயிடுவா. அப்போ இதை பற்றி உள்ள தேடுதல் இருந்தால் உள்ளே வருவா. இதெல்லாம் ஐ டோன்ட் கேர் அப்படின்னா என்ன ஆகிடுவா? இதை விட்டு தூரம் ஆகிடுவா. சரி, வேற என்ன சொல்லலாம்? இந்த மாதிரி இல்லை, இது பிறகு வந்துட்டீங்க நீங்கள். நான் அடிப்படையில் நேர்வழியை நோக்கி கொண்டு வரக்கூடிய பண்பு என்ன? இல்லை, அது டிஃப்ரெண்ட்மா. அல்லாவுடைய நாட்டம் உள்ளதுன்றது நம்ம டிஸ்கஷனுக்கே சம்மந்தப்பட்டது கிடையாது. அல்லாவுடைய நாட்டம் இருந்தால் தான் வேலை நடக்கும். அது சப்ஜெக்ட் வேறு. நம்ம வந்து நம்ம லெவலில் இருந்து அல்லாஹ் நமக்கு கட்டு தந்ததை வச்சு எந்தெந்த பண்பு எதுக்கு பொருத்தம் அப்படின்றத வழங்க ட்ரை பண்ணுறோம். கரெக்ட் தானே? புரியுதா? நீங்கள் சொன்னதுக்கு நம்ம சொன்னதுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சா உங்களுக்கு? அல்லாவுடைய நாட்டம்ங்கிறது மேலே உள்ளது. அல்லாவுடைய நாட்டப்படி தான் எல்லாமே நேர்வழிக்கு வரும். அல்லாவுடைய நாட்டப்படி வழிகேடு, அவ்வளோதான். அது டிஸ்கஷனே முடிஞ்சுது. ஓகே, ஒத்துக்கிடலாம். இது ஒரு நல்ல பண்பு தான். கஷ்டம்னா என்ன சொல்லுங்க? கஷ்டம் இருந்தா அது ஓகே, யோசிக்க தோணணும்ல. கஷ்டமா இருக்கிறவன் வெளியே போறவனு இருக்கான்ல. ஒரே கஷ்டம் ஒருத்தரை யோசிக்க வைக்கும், ஒருத்தரை ஓட வைக்கும். அது எது அந்த உள்ள? அதான் நம்ம பாயிண்ட். அதான் அந்த பொறுமைன்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்க அவங்க ஆல்ரெடி. பணிவு, இறக்க குணம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? நீதி, அநீதி. அநீதிக்கு சப்போர்ட் பண்ணா, அநீதியாளனா ஒருத்தன் இருந்தா அவனுக்கு நேர்வழி கிடையாது. நேர்வழி கஷ்டம். நீதி, நேர்மை, இதுக்காக ஒருத்தன் முன் வருவான்னு சொன்னா அவன் என்ன செஞ்சிருவான்? நேர்வழிக்கு வந்துடுவான். அதே மாதிரி உண்மை ஏத்துக்கிறது, பொய்யை மறுக்கிறது. சிம்பிள் பாயிண்ட். கரெக்ட் தானே? உண்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு இருந்தால் ஒருத்தர் என்ன செய்வான்? நேர்வழிக்கு வந்துடலாம். உண்மையை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது? நேர்வழிக்கு வர முடியாது. அப்போ எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறோன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு சகோதரர்கிட்ட போய் பேசுகிறீங்க, உண்மையெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லைங்க, எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன், இப்படி ஒரு ஆள் சொல்கிறாரு. கரெக்டா? புரியுது என்ன சொன்னது? ஒரு ஆள்கிட்ட போகிறீங்க, பிரதர் நீங்கள் என்ன வேணுமோ பேசுங்க, எனக்கு உண்மையை பற்றிலாம் பெருசாக ஒன்றும் கவலை கிடையாது, எனக்கு என்ன பிடிச்சதை நான் செய்வேன், இப்படி சொன்னால் இவருடைய இந்த ஸ்டைல் நம்ம கருத்தை எடுத்து சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்டைலா, இல்லை இந்த அடிப்படையே நேர்வழிக்கு எகேன்ஸ்டான ஸ்டைலா? இல்லை, இல்லை, பேசி பிரயோஜனம் இல்லை தான். ஆனால் என்ன பேசலாம் அங்கே அவர்கிட்ட? என்னம்மா என்ன தப்புன்னு சொல்லுவீங்க? என்ன பிரச்சனை? ஐவா, இப்போ என்ன சொல்லலாம்னு சொன்னால், சகோதரர் நீங்கள் பாருங்கள், நம்மகிட்ட நிறைய விஷயம் பேசுறதுக்கு இருக்குது. ஆனால் பிரச்சனை என்ன, பேசுகிறதெல்லாம் உண்மையாக இருக்கும். நீங்கள் உண்மையை ஏற்றுக்க மாட்டேன்னா அதை பேசி வேலை இல்லைல்ல. அப்போ இந்த இடத்துல பண்பு என்னன்னு சொன்னால், உங்களுக்கு நேர்வழி ஏற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்குதா? நேர்வழிக்கு வரணும்னு இஷ்டம் இருக்குதா? நேர்வழியை அடைந்து வெற்றி பெறணும்னு ஆர்வம் இருக்குதா? இது மிக முக்கியம். எனக்கு நேர்வழி பற்றி கவலை இல்லை, எனக்கு நேர்வழி தேவையில்லை, எனக்கு நேர்வழியில் வெற்றி அடைய வேண்டாம், எனக்கு என் மனோச்சி தான் முக்கியம்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால், நீங்களே நேர்வழிக்கு வர்றதை என்ன செய்கிறீங்க? தடுத்துக்கிறீங்க. அப்போ நேர்வழி வேணும்னு ஆசைப்பட்டா தான் நம்ம நேர்வழிக்கு வழிகாட்ட முடியும். கரெக்ட் தானே? நேர்வழி வேணும்னு ஆசைப்படாதவன் என்ன செய்ய முடியாது? எதுவும் வழிகாட்ட முடியாது. சரிதானே? இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து பொருளாதாரத்தை அதிகம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டான்னு வைங்க. இந்த எக்ஸாம்பிள் ஃபிட் ஆகுமான்னு தெரியல, நம்ம வழி சொல்லலாம். பைசாலாம் எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னால் அவன்கிட்ட போய் எப்படி பொருள் சம்பாதிக்கிறதுன்னு சொல்கிறதுல மீனிங் கிடையாது. கரெக்ட் தானே? ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை எல்லாரும் ஓகே தான் சொல்லுவாங்க. அப்படி தானே? சரி, அப்போ இது ஒரு அடிப்படையான பாயிண்ட். அப்போ அந்த தேடுதல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறோம். இப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பாருங்கள், சில குர்ஆன் வசனங்கள், சில விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். நம்ம ஒன்று லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், உண்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், நேர்வழியை தேடுதல். கரெக்டா? இப்போ அல்லாஹ் நீங்கள் சொன்னீங்க தானே, நீங்கள் தானே சொன்னீங்க அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டு நடக்கணும் லாஸ்ட், நீங்கள் தானே சொன்னீங்க. இப்போ இந்த நேர்வழி அடிப்படையில் நான் நேர வழியில் இருக்கேனா இல்லையா, இப்படி ஒரு தேடுதல் இருந்தால் அங்கே போயிடுவான். எதுக்கு? உண்மையை தெரிஞ்சு கட்டுப்பட ரூட்டுக்கு போயிடுவான் இன்ஷா அல்லாஹ். இறை திருப்தியை விரும்புதல். பொதுவாக நம்மளை இறைவன் படைச்சிருக்கிறான்,
இறைவனுக்கு விருப்பமான முறையில் வாழ்கிறோமா இல்லையா, இப்படிலாம் அவனுக்கு ஒரு சிந்தனை வரும்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், எப்படியோ தேடி பிடிச்சி நேர்வழிக்கு போயிடுவான். உள தூய்மை, அப்போ நல்ல பண்பு, நல்ல கேரக்டர், இந்த மாதிரி உள்ளது. நீதியை ஆதரிப்பது, அநீதியை எதிர்ப்பது. அதே மாதிரி வெட்க குணம், கொஞ்சமாவது வெட்கமானவன் ஒன்று இருக்கணும். அப்படி இருந்தால் நேர்வழிக்கு வந்துடுவான். வெட்கம் கட்டவனாக இருந்தால் என்ன செய்வான், என்ன வேணா செய்வான். இதெல்லாம் தஸ்திக்கு ஃபஸ்ட் மாஷ் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. வெட்கமான இல்லைன்னு சொன்னால் என்ன வேணா செய்யணும். அதை தான் இன்றைக்கி நம்ம ஊரில் உள்ள எல்லா அரசியல்வாதிகளையும் பார்க்குறோம். என்னடா கொஞ்சமாவது வெட்கம் இருக்கா, இப்படி செய்கிறாங்களேன்னு சொன்னால் என்ன காரணம்னா இது இல்லை. இப்போ அதனால அது நடக்குது. இதுதான் அங்கே உள்ள விஷயம். அதே போல் வழிகேடுக்கு பாருங்கள், மிக முக்கியமான விஷயம் மனோ இச்சை பின்பற்றுது. மனோ இச்சை பின்பற்றுதான் ரொம்ப டேஞ்சர். அந்த பின்பற்றக்கூடியவனாக இருந்தால் நேர்வழி. அநீதியை ஆதரிப்பது, நீதியை பற்றி கவலைப்படாமல் இருப்பது. இன்றைக்கி நம்ம ஊரில் பாருங்கள், எவ்வளோ பேர் சர்வசாதாரண அநீதிக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? கரெக்டாக இல்லையா? இப்போ அநீதி பாயுது, நீதி நியாயம்னு ஒன்று வேண்டாமா? அநீதினா எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? மனசு எப்படி வருதுன்னு கேட்குறோம் நாம. ஏன்னா அவனுக்கு மனசு வருது அந்த இடத்துல. அப்போ என்ன பிரச்சனையாவது, இந்த நேரான ரூட்டுக்கெல்லாம் வரக்கூடியதை தடுக்கக்கூடிய பண்பு அங்கே இருக்குன்னு அர்த்தம். உண்மையை நேர்வழியை மறுப்பது, புறக்கணிப்பது, உண்மையை பற்றி கவலைப்படுவதில்லை. கரெக்டா? இந்த மாதிரி பண்புகள் எல்லாம் என்ன செய்யாது, நேர்வழிக்கு பொருத்தம் இல்லை. இப்போ திருக்குறளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய வசனத்தை சொல்லி காட்டுறான், நிறைய கருத்து சொல்கிறான். இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். கீழே உள்ள 2வது வசனத்தில் சஸ்ரிஃப் அன் ஆயாத்தி அல்லதீன தக்கப்பரூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக். பூமியில் எவன் பெருமை அடிச்சுக்கிட்டு வரமும் பெருமை அடிக்கிறான், அவனை நம்மளே என்ன செஞ்சிருவோம், நம்முடைய வசனத்திலேருந்து அவனை திசை திருப்பிடுவான்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ என்ன இதில் என்ன வழங்குறோம், நம்ம பெருமை அடித்தா நேர்வழி ப்ராப்ளம் இப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார்க்குறோம். அதே போல் அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், ஒய்யரவுக்குள்ள ஆயத்தின் லா யுக்மினு பிஹா, அல்லாஹ்வுடைய வசனம் எது வந்தாலும் நம்ப மாட்டான். அதே டைமில் ஒய்யரவு சபீல ருஷ்தி லா எத்தஹிதுகு சபீலா, நேர்வழியை பார்த்தா அதை பின்பற்ற மாட்டான். அல்லாஹ்வுடைய வசனத்தை பார்த்தா ஏற்றுக்கிற மாட்டான். ஆனால் என்ன செய்வான், ஒய்யரவு சபீலல் கை, ஒரு தவறான வழியை பார்த்தா நேராக அதை போய் விழுந்துருவான். எதெல்லாம் போகக்கூடாதோ கரெக்டாக அதுலாம் போய் சேருவான். அதை இந்த மாதிரிப்பட்ட வழிமுறையை அவர் பின்பற்றுவார்கள். ஏனென்று சொன்னால் தாலிக பி அன்னஹும் கத்தபு பி ஆயாத்தினா வ கானு அன்ஹா காஃபிலீன். ஏனென்று சொன்னால் இவர்கள் நமது வசனங்களை பொய்ப்பித்து அந்த வசனங்களை பற்றி ஐ டோன்ட் கேர் அப்படின்னு பாரமுகமாக இருக்கிறார்கள். அப்போ இதில் எத்தனை கேரக்டர் பாருங்க. இதில் நேர்வழியை தடுக்கக்கூடிய பண்பு என்னெல்லாம் இருக்குது. இதில் ஒன்று பெருமை அடிப்பது, இன்னொன்று பொய்ப்பிப்பது, இன்னொன்று ஐ டோன்ட் கேர் அப்படின்னு புறக்கணிப்பது. இதில் எது செஞ்சாலும் ப்ராப்ளம். புறக்கணிக்கிற பண்பு இருந்தால் ப்ராப்ளம், பெருமை அடித்தா ப்ராப்ளம், அதே மாதிரி பொய்ப்பிச்சா மனமுரண்டா ப்ராப்ளம் அப்படின்றத பார்க்குறோம். அதே போல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார், பல பேர் என்ன செய்கிறாங்க, யத்தபியூன இல்ல வன் ஒமா தஹுவல் அன்ஃபுஸ், தங்கள் மனோ இச்சை எதை விரும்புதோ அதை பின்பற்றுறாங்க, கற்பனையை பின்பற்றுறாங்க. உண்மையை பின்பற்றுவது கிடையாது, தங்களது மனசாட்சி சொல்றதை பின்பற்ற கிடையாது. அதை மீறி என்ன செய்யறாங்க, மனோ இச்சை எதை சொல்றதா பின்பற்றுவான், கற்பனையை பின்பற்றுகிறார்கள். கரெக்டா? இல்ல தன்ன ஒமா தஹுவல் அன்ஃபுஸ் வலக்கத் ஜாஅஹும் மின் ரப்பிஹிமுல் ஹுதா. ஆனா அல்லாஹ்ட்ட இருந்து என்ன வந்திருக்கு, அவங்கள்ட்ட நேர்வழி வந்திருக்குது. பட் அவங்க எதை பின்பற்றுறாங்க, மனோ இச்சை. சார் என் இஷ்டம், எனக்கு தோன்றது, நான் நினைச்சது, இப்படி பின்பற்றுகிறார்கள். இப்படி பின்பற்றக்கூடிய அப்ப அல்லாஹ் பின்னாடி சொல்லி காட்டுகின்றான், இந்த மாதிரிப்பட்ட மக்களை பொறுத்தவரைக்கும் அல்லாஹு அந்த 29-30 வசனங்களை சொல்லி காட்டினான். ஃபாரிது அன் மன் தவல்லா அன் திக்ரினா வலம் யுரித் இல்லல் ஹயாத்த துன்யா. யார் நமது நினைவுகளிலிருந்து, நமது வசனங்களிலிருந்து திரும்பி செல்கிறார்களோ, புறம் இதெல்லாம் தேவையில்லை, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் தேவையில்லை, குர்ஆன் தேவையில்லை, அல்லாஹ்வுடைய நினைவு எனக்கு தேவையில்லை என்று செல்கிறார்களோ அவங்களை நீங்க புறக்கணிச்சிருங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் வலம் யுரித் இல்லல் ஹயாத்த துன்யா, இந்த உலகத்தை மட்டும், உலக வாழ்க்கை எங்களுக்கு போதும்னு அவங்க விரும்புகிறாங்க. அப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன வருது, உலக வாழ்க்கையை மறுமையை விட முற்படுத்தி தேர்ந்தெடுத்தால் அதுவும் எங்கே போய் சேர்க்கும், நேர்வழியிலிருந்து ஒருத்தரை வழிகேட்டில் சேர்க்கும். ஜாலிக மப்லகுஹும் மினல் இல்ம், இந்த உலக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணுங்கிறத அவங்களுடைய இல்முனுடைய எண்ட் பாயிண்ட். நம்ம இல்முடைய எண்ட் பாயிண்ட் என்ன, மறுமையை விளங்கணும், அதை நோக்கி போகணும், இறை நெருக்கத்தை பெற வேண்டும், உலக வாழ்க்கையிலேயே வெற்றி அடையணும், அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்கணுங்கிறத நம்ம இல்முடைய நோக்கமாக இருக்கணும். ஆனால் அவங்களுடைய இல்முடைய நோக்கம் என்ன, உலகத்தில் ஹாப்பியாக இருந்தால் அதோட முடிஞ்சுது அப்படின்னு.
இன்ன ரப்பகு ஆலம் பிமன் தல்லன் சபிலி ஓஹு ஆலம் பில் மன் இஹ்ததா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்போ இங்கே பாருங்க, ஒமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாசிகீன் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான். இதில் சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் பல இடங்களில் வருது. ஃபாசிக்குகளை தவிர, பாவிகளை தவிர வேறு யாரையும் அல்லாஹ் வழிகேட்டில் செலுத்த மாட்டான். அப்போ ஃபாசிக் வழிகேடு. வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் லாலிமீன் அநீதியாளர்களை அல்லாஹ் வழிகேட்டில் நேர்வழியில் செலுத்த மாட்டான். வழிகேட்டில் செலுத்துவான், அல்லது அநீதியாளர்களை தவிர வேறு யாரையும் வழிகேட்டில் செலுத்த மாட்டான். அப்போ அநீதியா இருந்தால் வழிகேட்டுக்கு பொருத்தம். அநீதி பாருங்க, இன்னைக்கு நம்ம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, காசாலை இவ்வளோ பெரிய அநீதி நடக்குது, பல பேர் சர்வசர்வ சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இவ்வளவு அநீதிக்கு வெளிப்படையாக ஒருத்தர் சப்போர்ட் பண்ணக்கூடியவனாக இருந்தால் அவனுடைய உள்ளம் என்ன, நேர்வழியை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த பங்கு, அந்த பகுதி அந்த உள்ளத்தில் எடுபட்டு போயிருக்குன்றதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. அப்போ வெளிப்படையாக அநீதியை ஒருத்தர் தைரியமாக சப்போர்ட் பண்ணான்னு வைங்களேன், அநீதியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வெக்கப்படவே இல்லைன்னு வைங்க, நேர்வழிக்கு ஃபிட்டான ஆள் கிடையாது. ஒரு அநீதி தான் குறைஞ்சபட்சம் வெக்கப்படணும். என்ன சார் பப்ளிக்கில் எனக்கு சொல்ல முடியல, கஷ்டம் இருக்கு, ஆனால் மனசு எனக்கு கேட்கல. அதனால தான் பாருங்க, அதுலேயும் பல பேர் அந்த சிஸ்டத்துக்கு உள்ளே இருக்கவங்களே பல பேர் வெக்கப்பட்டு ரிசைன் பண்ணிட்டு போகிறத பார்க்குறோம். கரெக்டாக, எனக்கு இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது, அப்பா ஒரு லிமிட்டை வரம்பு, அந்த அநீதி கொஞ்சம் நடக்கும்போது ஆதரவு தெரிவிச்சவங்க கூட அநீதி லிமிட்டை தாண்ட வெளியேறிட்டே இருக்காங்க. அப்போ அவனுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டை தாண்டி அநீதி வரும்பொழுது அவன் மனசு என்ன செய்யலை, ஏற்றுக்க முஸ்லீம் சொல்லலை. இப்போ உதாரணமாக இந்த மைக்ரோசாஃப்டில் வந்து ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது, அந்த அவங்களுடைய 50வது ஆண்டு விழாவா எது நடந்தது. அப்போ அதில் வந்து ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு லேடி தான் போய் அதுக்கு எதிராக பேசிட்டு ஜாப் விட்டு வெளியே போனதை பார்க்குறோம். கரெக்ட் தானே? ஒரு இந்தியன் வம்சாவளியை சார்ந்த ஒரு எம்ப்ளாயி. அதில் என்ன காரணம், ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த அநீதியை அவங்க துணை போக விரும்பலை. அப்போ இதெல்லாம் எது நல்ல மனப்பக்குவத்தை காட்டுகிறது. அநீதியை துடிச்சலாக சப்போர்ட் பண்ணிட்டு போகிறான்னு சொன்னால் நேர்வழிக்கு ஃபிட் இல்லை. அதே மாதிரி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன் அல் ஃபாசிகீன் திருக்குர்ஆன் வசனங்கள். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லதீன கஃபரு வ ஸலமு யார் நிராகரிக்கிறார்களோ, யார் அநீதி செய்கிறார்களோ. அப்போ நம்ம ஊரில் பார்க்குறோம், இப்போ வட இந்தியாவிலாம் பார்க்குறீங்க, நிராகரிக்கவும் செய்கிறான், அவ்வளோ அநீதி செய்கிறான். நம்ம போய் நம்ம பிறநாளைக்கு பள்ளிவாசலை கொண்டாடுறோம், அவன் பிறநாளைக்கு பள்ளிவாசலை வந்து கொண்டாடிட்டு இருக்கான். பார்த்தீங்களா ஒரு ஒற்றுமை, முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவனுக்கும் ஒற்றுமை நார்த் இந்தியாவில் என்னன்னு சொன்னால், நம்ம பிறநாளையும் நம்ம பள்ளிவாசல் தான் கொண்டாடுறோம், அவன் பிறநாளையும் அவன் பள்ளிவாசல் வந்து கொண்டாடிட்டு வந்துக்கிட்டு யார் அநியாயம் பண்ணிக்கிட்டு. அப்போ இது என்னது, அவன் நிராகரிப்பாளனா ஒரு பக்கம் இருக்கிறான், அப்புறம் சர்வசாரமாக அநீதி செய்கிறான். இந்த பண்பெல்லாம் என்ன செய்யாது, நேர்வழிக்கு செலுத்தாது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய திருப்தியை விரும்பக்கூடியவரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துவான். அப்போ இறை திருப்தி, நம்ம என்னை படைச்ச இறைவனுக்கு திருப்தியை வாழணும்னு ஒருத்தர் ஜென்ரலாக யோசிச்சா அவன் நேர்வழிக்கு வரக்கூடிய ஏற்பாடை அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், ذَلِكَ بِأَنَّهُمْ اسْتَحَبُّوا الْحَيَاةَ الدُّنْيَا عَلَى الْآخِرَةِ மக்களுக்கு வழிகேட்டுக்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், உலக வாழ்க்கையை மறுமையை விட முற்படுத்தி நேசிப்பார்கள். மறுமை வாழ்க்கையை விட உலக வாழ்க்கை எனக்கு முக்கியம்னு ஒருத்தர் சொன்னா, அன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் காஃபிரின் அல்லாஹ் காஃபிர்களை நேர்வழி செலுத்த மாட்டான். இங்கே பாருங்க, யார் இந்த உலக வாழ்க்கையை முற்படுத்தி நேசித்து மறுமையை விட இதை முற்படுத்தினான்னு சொன்னா, அல்லாஹு அதை குஃப்ருன்னு சொல்லி காட்டுற, காஃபிரை நேர்வழி செலுத்த மாட்டான் என்று சொல்லி காட்டுகிறார். இதான் அந்த முதல் வசனம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒமன் அதல்லு மிம்மன் இத்தபா ஹவாஹு பிகைரி ஹுதம் மினல்லாஹி இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன் யார் அதாவது மனோ இச்சையை அல்லாஹ்வுடைய நேர்வழியை விட்டுட்டு மனோ இச்சை பின்பற்றினா அவனை விட ரொம்ப வழிகட்டவன் யார் அப்படி அல்லாஹ் கேட்குறான். அப்போ அல்லாவே அவனை வழிகெடுப்பான்னு ஒரு பக்கம் சொல்கிறான். ரொம்ப வழிகட்டவன் யார், டூ மச் வழிகட்டவன் யாருன்னு சொன்னால் மனோ இச்சையை முற்படுத்தி பின்பற்றக்கூடியவன். அப்புறம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இவர்கள் அநீதி இழைக்கக்கூடியவர்கள். அப்போ மனோ இச்சையை அல்லாஹ்வுடைய நேர்வழியை விட்டும் ஹுதாவை விட்டும் ஹவாவை பின்பற்றினால் அதை ஸுல்ம் அநீதி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பாருங்க. அப்போ அவனுக்கு நேர்வழி இல்லை. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதே மாதிரி இன்னல்லாஹ் லா யஹ்தி மன் ஹுவ காதிபுன் கஃபார் அதாவது பொய்க்கு பின்னாடி சுத்தக்கூடியவன், நிராகரிக்கக்கூடியவன். இன்னொரு வருஷம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மன் ஹுவ முஸ்ரிஃபுன் கத்தார் அதிகமாக பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ற மாதிரி ஒருத்தர் இருந்தாலும் இவனுக்கு என்ன வராது, நேர்வழிக்கு ஃபிட் இல்லை. அதே மாதிரி நேர்வழிக்கு பொருத்தமானவர்கள் யார் என்று சொன்னால், ஓ யஹ்தி இலைஹி மன் யுனீப் யார் வந்து அல்லாஹ்விட்ட போகணும், நேர்வழி கிடைக்கணும், நேர்வழியை அடைந்து கொள்ள வேண்டும், இறை திருப்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு யார் யோசிக்கிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டுவான். இப்படி பல வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இப்போ இதே மாதிரி நீங்களும் போய் குர்ஆன்ல இன்னல்லாஹ லா யஹ்தி
அல்லது எஹ்தி இப்படி ஒரு வசனம் போடுங்க, நிறைய வசனம் வரும், எல்லாத்தையும் படித்து பார்த்துருங்க. ஓகே தானே? இந்த பண்பெல்லாம் நேர்வழிக்குள்ள பண்பு, இந்த பண்பெல்லாம் வழிகேட்டுக்குள்ள பண்பு. இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்மளும் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி தாவா செய்ய போகின்ற பொழுதும் பிரயோஜனமான முறையில் யார்கிட்ட எதை சொல்ல, எல்லாத்தையுமே உண்மையை சொல்றது யூஸ் இல்லை. உண்மையே தேவையில்லைன்னு சொல்றவன்ட்ட இல்லை சார் உண்மை தான் முக்கியம், பொய்யை நீங்கள் மறுக்கணுன்ற கருத்தை தான் சொல்லணுமே இல்லாமல் உண்மையை எடுத்து எடுத்து சொல்றது இல்லை. கரெக்ட் தானே? ஏன்னா அவன் தான் உண்மையே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இல்லை, உண்மை தேவை என்பதுதான் முக்கியம், அதை நீங்கள் யோசிங்க என்ற கோணத்தில் சொல்லுவது நல்லது. உண்மையை விரும்பக்கூடியவனுக்கு உண்மையை எடுத்து சொல்வது நல்லது. கரெக்டாக? எல்லார்ட்டையும் ஒரே விஷயத்தை சொல்றது இல்லை. இப்படி கொஞ்சம் பிரித்து அறியக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு எப்போ வரும்னு சொன்னால், இந்த பண்புகளை பற்றியும் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்த விஷயங்களை புரிந்து அது அந்த அடிப்படையில் நம்ம சிந்திச்சு செயல்பட வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். முத்தாய்ப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரா காஃபில் அல்லாஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறான். அந்த அறிவுரை ரொம்ப ஃபிட்டு நமக்கும் தான். இது நேரான வழியில் தொடர்ந்து பயணிப்பதற்கும் வழிகேட்டிலிருந்து பாதுகாப்பதற்கும் அந்த பண்புகளை எல்லாம் வரையறுத்து நம்ம எப்படி பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். இங்கே அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷியி யுரீதுன வஜ்ஹ. நபியே, நீங்கள் யார் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை பிரார்த்தித்து அவனுக்கு இபாதத் செய்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக இக்லாஸோடு செய்கிறார்களோ அவர்களோடு பொறுமையோடு நீங்கள் என்ன செய்யுங்க, பயணித்துக் கொண்டிருங்க, அவங்களோடு பொறுமையா இருங்க. யாரோட பொறுமையா இருக்கணும்? அவங்க வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம். ஆனா இஹ்லாஸோடு காலை மாலையும் தொடர்ந்து இறை நினைவிலேயே பயணிக்கக்கூடிய மக்கள், இறை நினைவிலே இருக்கக்கூடிய மக்கள், இறை நினைவிலும் இஹ்லாஸோடு இருக்கக்கூடிய மக்கள், இந்த மக்களோடு நீங்கள் பயணிக்க வேண்டும். வலா தாது ஐநாக்க அன்ஹும் துரீது ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா. உலக வாழ்க்கையை ஆசைப்பட்டு இவர்களை தாண்டி உங்கள் பார்வை கடந்து சென்று விட வேண்டாம். அப்ப உலக வாழ்க்கையை ஆசைப்படக்கூடாது, இவங்களை விட்டு போயிடுவா. இவங்களை விட்டு போறது ஒரு பிரச்சனை, உலக வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டு போனா டபுள் பிரச்சனை. அல்லாஹ் சொல்லி காட்டினான், வலா துத்ய, நீங்கள் பின்பற்ற வேண்டாம். யார? மன் அகுஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா. யாருடைய உள்ளத்தை நமது நினைவை விட்டும் அல்லது நமது திக்ரை விட்டும் நாம் பராக்காக்கினோமோ. அப்ப அல்லாஹ் ஏற்கனவே காஃபிலூன், யார் கஃப்லாவில் இருக்கிறாங்களோ, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு இருந்தாலே என்னது, என்ன கிடையாது, நேர்வழியிலிருந்து அவன் தூரமா போயிட்டு இருப்பான். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், நாம் அவனை பராக்காக்கிறோம். இன்னும் டேஞ்சர் இது. அல்லாஹ்வே சொல்லி காட்டுற சில பேருடைய உள்ளம் அவங்களுடைய நடவடிக்கையினால நம்ம அவங்களை என்ன செய்யணும், அவங்களோட உள்ளத்தை அகுஃபல்னா, அவங்க உள்ளத்தை அந்த கஃப்லாவை நோக்கி நம்ம செலுத்திட்டோம். இப்படிப்பட்ட யாரும் நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ஒத்தப ஹவாஹு, அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, இந்த நீங்கள் யாரை பின்பற்ற வேண்டாம் என்று சொன்னால் யாருடைய உள்ளத்தை நாம் பராக்காக்கினோமோ, மேலும் அவர்கள் தங்களது மனோச்சையை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறார். அப்ப தங்களது மனோச்சையை ஒருத்தன் பின்பற்றி அல்லாஹ்வினால் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் பராக்காக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வினால் வழிகேடை நோக்கி போவதற்கு விடப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட இந்த கேசுங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, ஒலா துத்தே கான் அம்புருக்கு ஃபுருத்தா, அவருடைய செயல்பாடு எல்லாமே என்னது, வீணா போனதா, பயனற்றதா, அவர்கள் பொய்யை பின்பற்றக்கூடியதா, நேர்வழியை மறுக்கக்கூடிய முறையில வரம்பு மீறியதாக இருக்கிறது, வீணானதாக இருக்கிறது. ஆகவே அதை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். இதுல பாருங்க, இதுல நேர்வழியில தொடர்ந்து பயணிப்பதற்கு என்ன வழி? இஹ்லாஸான மக்கள், இறைவனுக்காக செயல்படக்கூடிய மக்கள், இந்த நன்மக்களோடு பொறுமையோடு இந்த கூட்டத்தில் பயணிக்கணும். ஆனா எதை நோக்கி உங்களது பார்வையை கடத்தி சென்று விடக்கூடாது என்று சொன்னால், யார் உலக அதாவது வசதி வாய்ப்புகள் அதிகமாக மூழ்கி இருக்கிறார்களோ அதை நோக்கி உலக வசதி வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக யாருடைய உள்ளங்களை அல்லாஹு இறை நினைவை விட்டு பராக்காக்கினானோ, யார் தங்களது மனோச்சை பின்பற்றுகிறார்களோ, இப்படிப்பட்ட வழிகேட்டுக்கு உரிய அந்த மக்களை பின்பற்ற வேண்டாம். அப்ப இதெல்லாம் வழிகேட்டுக்குரிய பண்பு. ஆகவே அவர்களை நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கிறாதீங்க, இதெல்லாம் நேர்வழிக்குள்ள பண்பு. ஆகவே இவங்களை ஃப்ரெண்ட்ஷிப்பா இருங்க என்ற கருத்தை அல்லாஹ் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் வழிகாட்ட வந்தது. அவங்கள்ட்டே அல்லாஹ் என்ன சொல்றான், இப்படிலாம் போயிடாதீங்க அப்படி. அப்ப எவ்வளவு இந்த இந்த கருத்து நமக்கும் நமது நேர்வழி பேணுவதற்கும் பொருத்தமாக இருக்கிறது என்பதை இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்துக்கு அப்புறம் தான் அல்லாஹ் சொல்லி காட்டின ரப்பிக்கும், உண்மை என்பது ரப்பிட்டு வந்தது. வேணும்னா ஈமான் கொள்ளு, வேண்டாட்டி விட்டுட்டு போனா தண்டனை உண்டு என்று அல்லாஹ் எச்சரிப்பதை பார்க்கிறோம். கடந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அந்த வசனத்துடைய ஸ்டைல் உனக்கு வேணுமா ஈமான் கொள்ளு, வேண்டாமா போயிட்டே இரு, அதனுடைய பலனை அனுபவித்துக் கொள்வாய் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை துணியோடு தான் பின்னாடி வரக்கூடிய வசனம் வருது. அல்லாஹ் சொல்றா, அல்லாஹ் நபிகிட்ட சொல்றான்,
ஹக்கு அல்லாஹ்விடமிருந்து உள்ளது. வேணுமா பின்பற்று, வேண்டாமா விட்டுட்டு போ. விட்டுட்டு போனால் அதோடைய பலனை அனுபவிப்பாய், பின்பற்றினா அதனுடைய நன்மையை பெற்றுக்கொள்வாய். கம்பல்சரிலாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு வேணுமா நீ பின்பற்று என்ற துணியோடு இந்த வசனம் அடுத்த வசனம் வருவதை பார்க்கிறோம். ஆக இந்த அடிப்படை நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு சொன்னா, எதுக்கு இந்த டாபிக் நம்ம பேசணும் சொல்லுங்க. என்னம்மா பிரச்சனை இல்லை, ஃபுல் ஸ்க்ரீனா நான் எல்லா இதையும் போடாதில்ல, மாற்றி மாற்றி போகிறதுனால கரெக்டா. எதுக்கு நம்ம இந்த டாபிக் பேசணும் சொல்லுங்க பாப்பா. எந்த பண்பு, எந்த சிந்தனை, எந்த செயல்பாடு நேர்வழிக்குரியது, எந்த பண்பு, எந்த சிந்தனை, எந்த செயல்பாடு வழிகட்டுக்குரியது என்பதை ஏன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் சொல்லுங்க. ஒரு ஒரு ஆள் சொல்லுங்க, ஒரு ஆள் நீங்க சொல்லுங்க. எந்த வகையில்? வெரி குட், நீங்கள் சொல்லுங்க. வெரி குட். ஒன்று கரெக்டு. இன்னொன்று நம்ம கிளாஸ் வந்து தவா பயிற்சி வகுப்பு, அந்த அடிப்படையில் இல்லை என்ன அதில் என்ன என்ன அந்த விளங்குறதுடைய நன்மை என்ன? அதன் மூலமாக யாரை ஏற்றுக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம 100க்கு 100லாம் சொல்ல முடியாது. நம்ம போய் இவன் ஏற்றுக்கிறோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம அது அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல். அதான் அவர் சொல்லிட்டாரு, அல்லாஹ் நாடினவன் நேர்வழி கிடைக்கும். கரெக்டா. ஆனால் இந்த பண்புகளை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இவங்கள்ட்ட என்ன மாதிரி நம்ம விஷயங்களை எடுத்து சொல்லணும், இவங்கள்ட்ட எந்த மாதிரி கருத்துக்களை சொல்லணும், யாருக்கு பின்னாடி அதிகம் கவனம் செலுத்தி அவங்களுக்கு பின்னாடியே சுற்றணும். கரெக்டா. யாரை பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம டென்ஷன் ஆக தேவையில்லை. இப்படியெல்லாம் கொஞ்சம் பிரித்தறிவிக்கக்கூடிய பண்பு வந்து தாவா காலத்தில் நம்மளும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல், எரிச்சல் படாமல், நம்மளுடைய தாவா செயல்பாடுகள் அதிகம் பலனுள்ளதாக, எங்கே தேவையோ அங்கே அதிகம். கரெக்டாக. இப்போது பிஸ்னஸில் இருக்கிறீங்க, கரெக்டாக, ஒரு இடத்துல பிஸ்னஸ் நல்லா நடக்குது, ஒரு இடத்துல பிஸ்னஸ் நடக்காது. அப்போ புத்திசாலி பிஸ்னஸ் பண்ணி எங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுவான்? அப்படியா? எங்கே அங்கே பண்ணுவான். எங்கே நடக்கலையோ அங்கே என்ன செய்ய மாட்டான், பண்ண மாட்டான். சார் ரொம்ப போகாதீங்க, அது லைட்டாக அப்படி போயிட்டு வந்துருங்க, ரொம்ப பிஸ்னஸ் நடக்கலை. ஆக அந்த அடிப்படையில் நம்மளும் என்ன செய்யணும், எங்கே அதிகமாக தேவை இருக்குதோ அங்கே அதிகமான பங்களிப்பு நம்ம செய்ய முயற்சி பண்ணணும். எங்கே அதை பற்றி யாருமே பொருட்படுத்தாமல் இருக்கிறாங்களோ அங்கே சில எச்சரிக்கைகள், சில கருத்துக்களை பதிவு செய்கிறதோட அங்கே நம்ம டோட்டலாக விட்டு போகிறதுன்னு இல்லை. ஆனால் இங்கே நம்ம பிஸ்னஸ் நடக்குது, அல்லாவோட உள்ள பிஸ்னஸ், அப்போ அங்கே அதிகமாக நம்ம நன்மையை பெற முயற்சி பண்ணுறோம். மற்ற இடத்துல சில எச்சரிக்கைகள், சில அறிவிப்புகள், சில நினைவூட்டல்கள் அப்படிங்கிற அளவோட நம்ம என்ன செய்யலாம், நிறுத்திக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இப்படியெல்லாம் யோசித்து பார்ப்பது. ஏன்னா நிறைய இடத்துல தாவா காலத்தில் நம்மளது பல ஆர்வமுள்ள சகோதரர்கள் பயனற்ற சில பேர்கிட்ட ரொம்ப நேரம் பேசுகிறாங்க, ரொம்ப நாட்கள் பேசுகிறாங்க, தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது தேவை கிடையாது. யாருக்கு தேவையோ நேர்வழி அவங்களுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், அதிகமாக ஆர்வம் காட்டணும். ஏன்னா சூர அபசவத்தவனால அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், யார் உங்களை தேடி ஆர்வத்தோடு வந்தாங்களோ அவங்கள விட்டுட்டு வராத ஒருத்தங்களுக்கு பின்னாடி நீங்கள் ஏன் சுற்றுறீங்கன்ற மாதிரி கருத்து. அதுலேயும் விசேஷம் என்னன்னு சொன்னால், வந்தவர் ஏற்கனவே மூமின், வராதவங்க ஏற்கனவே காஃபிர். புரியுதா உங்களுக்கு? அப்போ வெளியிலேருந்து உள்ளே வருவதற்கு தாவா செய்யக்கூடிய வேலையில் கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஆர்வத்தோடு வரக்கூடிய முஸ்லீமுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற கருத்து அங்கே இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரிப்பட்ட முறையில் நமது தாவாவை இன்னும் சிறப்பான முறையில் செய்வதற்கு இப்படிப்பட்ட விளக்கங்கள் தெளிவாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த பயிற்சியில் நிறைய அடிப்படைகளை பேசுகிறோம். என்ன மாதிரி மனோநிலை மனுஷனுக்கு இருக்குது, நேர்வழிக்கு எதெல்லாம் ஒரு அதாவது கிரியா ஊக்கியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, என்ன மாதிரிப்பட்ட பண்பு ஒருத்தன் இருக்கணும். இந்த பண்பு எதுக்குன்னு சொன்னால் அந்த 3 சிஸ்டம் சொன்னோமே. எந்த 3? ஃபித்ரா, அல்லாவுடைய நேர்வழி, அல்லாவுடைய இது எப்படி பயன்பெறும்னா இந்த பண்பும் இருக்கணும். இந்த மாதிரிப்பட்ட ஸ்டைல் உள்ளவன்ட்டு தான் இதெல்லாம் வேலை செய்யும். இந்த மாதிரி இருந்தால் இதெல்லாம் என்ன செய்யாது, வேலை செய்யாது, இல்லாட்டி உள்டாவை வேலை செய்யும். ஏனென்று சொன்னால் சில பேர் ஆச்சரியமான ஒரு இறைவனுடைய படைப்பிலிருந்து கண்டுபிடிப்பை பார்க்குறாங்க, பார்த்துட்டு சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சிலத்துக்கு வந்துடுவான். ஒருத்தர் இன்னும் ஆச்சரியமாக பார்த்துட்டு என்ன செய்வான், டக்கு இன்னும் வெளியே போயிடுவான், நம்ம இதையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், அப்போ நம்ம பெரிய லெவலில் இருக்கோம், இப்படி போயிடுவான். ஒரே கண்டுபிடிப்பு தான், ஒரே தெளிவு தான். ஆனால் ஒரு தெளிவு சில கோணத்தில் சிந்திக்கக்கூடியவனுக்கு நேர்வழியாக இருக்குது. அதே தெளிவு இன்னொரு கோணத்தில் சிந்திக்கக்கூடியவனுக்கு அவன் வழிகேட்டை இன்னும் வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அப்போ இதான் அங்கே உள்ள பிரச்சனை. அப்போ என்ன ஆதாரத்தை பார்க்குறோன்றது இல்லை, எந்த எவிடன்ஸை பார்க்குறோம் இல்லை, அந்த எவிடன்ஸை ஒரு சில மனோநிலைக்கு ஆதாரமாக இருக்கிறது, ஒரு சில மனோநிலைக்கு அவனை வழிகெடுக்கக்கூடிய ஒரு சாதனமாகவும் இருக்குது. அல்லாஹ் தான் திருக்குறானை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இந்த திருக்குறானை வச்சு சில பேருக்கு நேர்வழி கிடைக்கும், சில பேருக்கு வழிகேடு இருக்குது. இன்னல்லாஹ் லா யஸ்தஹி யத்ரிப மஸலம பௌதத்தன் ஒமா ஃபௌகஹா, அந்த வசனம் வருது இல்லை, அதில் எல்லாம் என்ன சொல்கிறான், சில பேருக்கு இதில் நேர்வழி இருக்குது, சில பேருக்கு வழிகேடும் இருக்குது அதில். அப்போ இது மிக முக்கியமான அடிப்படை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆகவே தான் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து இந்த அடிப்படைகளை சொன்னோம். ஏன்னா இந்த அடிப்படைகளை விளங்குறது எப்படி பிரயோஜனம் உள்ளதுன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? என்ன என்னம்மா ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை பேசுவோம். பேசி நம்ம டைம் கிட்டத்தட்ட முடியுதுன்னு நினைக்கிறோம் தானே? ஆமாம். இந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்ம பேசிட்டு அடுத்த கிளாஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லுங்கள். இந்த கேரக்டர் யார் இருந்தாலும் நீங்கள் பிரச்சனை தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுமா. நீங்கள் போனால் எப்போவுமே துனியாவை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. இறைவனை பற்றி எதை பேசினாலும் அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போவாங்க. நீங்கள் வந்து எதாவது குரான் சொன்னால் பேசுனா அந்த இது அவங்க என்ன இப்படி பேசிகிட்டே இருந்தா இது ஒரு அடையாளம் தானே உங்களுக்கு. துனியா 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 விஷயம் துனியா இது அது இப்படியே போவாங்க. இறை நெய்வு சம்மந்தமாக எதுவும் டச் பண்ண மாட்டாங்கன்னு வைங்க. அப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற வேண்டியதான். இன்னொன்று பாருங்கள், நீங்கள் அங்கே போயிட்டு அந்த ஒரு மஜ்லிஸில் போய் இருக்கிறீங்க, இருந்துட்டு வரும்பொழுது உங்களுக்கு ரொம்ப துனியா ஆசை அதிகரிக்குதா இல்லை கொஞ்சம் சின்ன ஒரு இஸ்லாம் அப்படி இப்படின்னு ஒரு ஃபீலிங் வருதான்னு பாருங்கள். அங்கே டூ மச்சாக போனால் ஒதுங்கிற வேண்டியதான், அவ்வளோதான். நட்பு பொறுத்த வரைக்கும் இது அது டிஃப்ரெண்ட் டாபிக். நட்பு பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னால் எந்த ஒரு நட்புமே ஒன்று நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அல்லது நம்ம நட்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம். இதுதான் சான்ஸ். ரெண்டும் இல்லாமல் நான் நியூட்ரலாக போகிறேன்லாம் சொல்ல முடியாது. உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருந்தால் அது எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கணும்? என்னதான் இருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கணும். அப்படின்னா அந்த நண்பன் யாராக இருப்பான்? என்னவா இருப்பான்? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. யாராவது வராது. நல்ல நண்பர்கள் சொல்றதை விட நம்மளை விட இன்னும் கொஞ்சம் நல்லவனா இருப்பான். ஏன்னா நம்மகிட்ட பாசிட்டிவாக அவன் பண்ண அவனை விட நம்ம நல்லவன்னு சொன்னால் அவன்கிட்ட நம்ம நன்மை எடுக்க பெற முடியாதுல்ல. புரியுதா உங்களுக்கு? நமக்கு நன்மையான தாக்கம் ஏற்பட வேண்டும் என்றால் அந்த நண்பன் எப்படி இருக்கணும்? நம்மளை விட இன்னும் நல்லவனா இருக்கணும். இல்முலையும் இபாதத்திலையும் செயல்பாடுலையும். அப்போ தான் பாசிட்டிவ் தாக்கம் நமக்கு வரும். நியூட்ரலாக இருக்கிறது இல்லை. அப்போ நீயும் ஓகே நானும் ஓகே, நீயும் தொலை போகிறதில்லை நானும் தொலை போகிறதில்ல, சரி நம்ம ரெண்டு பேரும் சவசவான்னு போனோம்னா தாக்கம் இல்லை. ஆனால் நெகட்டிவான தாக்கம் இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு நல்ல தாக்கம் வர வேண்டும் என்றால் நம்மளை விட நல்லவன் நண்பனாக இருக்கணும். அப்போ நம்மளை விட நல்ல பண்பு உள்ள, நல்ல அறிவு உள்ள, நல்ல இபாதத்து உள்ள, நல்ல கேரக்டர் உள்ள, நல்ல அஹ்லாக்கு உள்ள, இது ஒரு டைப்பான பிரயோஜனமான நட்பு. இன்னொரு நட்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்னொன்று என்ன சொன்னா, நம்மளால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அப்படின்னா நம்மளை விட ஒரு சுமாரான ஒரு டீமாக இருக்கலாம். ஆனால் நம்ம மூலமாக அவங்க என்ன ஆகுறாங்க? கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறாங்க, கொஞ்சம் ஓத பழகுறாங்க, கொஞ்சம் நல்ல பழக்க வழக்கத்தை பழகுறாங்க. அப்போ நம்மளால் அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. இந்த ரெண்டு நட்பும் இன்ஷா அல்லாஹ் பிரச்சனை இல்லை. இதுக்கு ஆப்போசிட்டான எல்லா நட்பும் ப்ராப்ளம். நம்ம போக போக நம்ம ஒழுங்காக ஜமாத்தில் போனவன் அப்படியே ஸ்லோவாகி ஜமாத்தை விடுற மாதிரி நட்புன்னு வைங்க. முதல்ல எதை கட் பண்ணணும்? அந்த நட்பை தான் கட் பண்ணணும். நீங்கள் நெகட்டிவ் இம்பாக்டை எங்கேயும் வர விடக்கூடாது. நமக்கு நட்புனாலையும் சரி, அது சோஷியல் மீடியா நட்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எங்கேயெல்லாம் நெகட்டிவாக அதை கட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு வேலை, அப்புறம் தான் மற்ற வேலை. இது ஒரு தனி டாபிக், சரிதானே? இது இப்போ நம்ம இந்த ஆனால் பொதுவாக தாவா ரீதியான விஷயத்தில் இந்த டாபிக் ஓகே தான். அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், தாவாவில் கருத்தை ஆழமாக ஒருத்தர் உள்ளத்தில் பதிய வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வழிமுறை என்னவென்று சொன்னால், 1-to-1 தாவா. தனியாக ஒரு ஆள்கிட்ட உட்காந்து நம்ம அவருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத விளங்கி கொண்டு அவருடைய பண்பு, அவருடைய பின்னணி, அவருடைய சிந்தனை அதுகளுக்கு ஏற்ப அவருக்கு மனசில் உருக்கமான முறையில் பொருத்தமான முறையில் அவருடைய லெவலுக்கு ஏற்ப ஒரு கருத்தை எடுத்து சொன்னால் எஃபெக்ட் கூட. இதே ஒரு பெரிய மீட்டிங்கில் வச்சு எல்லாருக்கும் மத்தியில் காமனாக சொல்லுங்கன்னு வைங்க, அதுக்கு ஓரளவுக்கு எஃபெக்ட் இருக்கலாம். ஆனால் ரொம்ப தாக்கம், ஆழமான தாக்கம் எது கொடுக்கும்? ஒத்தைக்கு ஒத்த உட்காந்து நம்ம கருத்தை ஆழமாக மனசு விட்டு ஓப்பனாக பேசுகிறது தான் ஆழமான தாக்கத்தை கொடுக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா குர்ஆனில் ஒரு வசனம் பாருங்க, இதுக்கு இந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய மாதிரி ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இதில் அவர் சொன்ன மாதிரி ஃபுல்லாக போட முடியும்னு பார்க்குறேன். ரைட், இந்த வசனம் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான்னு சொன்னால், குல் நபியை நீங்கள் சொல்லுங்க, இன்னமா ஆயுதுக்கும் பிவாஹிதா. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்ன இந்த இடத்துல ரசூலா வந்து மக்கள்கிட்ட சொல்லணும் என்ன? எல்லாத்தையும் விட்டுருங்க, ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இதை மட்டும் பண்ண அதெல்லாம் விடு அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த ஒன்றை மட்டும் நீ பின்பற்றிக்கோ, பாக்கி எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த ஒன்று என்ன? அன் தக்கூமு லில்லாஹி மஸ்னா வ ஃபுராதா சும்ம ததஃபக்கரு மா பி சாஹிபிக்கும் மின் ஜின்னா இன் ஹுவ இல்லா நதீருன் லக்கும் பைன யதை அதாபின் ஷதீத். இந்த இடத்துல அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்லி காட்டினான்னு சொன்னால், எல்லாத்தையும் விட்டுருங்க, ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்யுங்க. என்ன வேலை? நீ வந்து ரெண்டு பேராக உட்காந்து யோசி, இல்லை தனியாக உட்காந்து யோசி. பாருங்க, அப்போ இந்த வசனத்தில் 2-1 தான், அதுக்கு மேலே சொல்லலை நம்பர்.
நீங்கள் கூட்டமாக உட்காந்து யோசிங்கன்னு இல்லை. இப்போ இதையும் சில பேர் சொல்லும் பொழுது இந்த 2ஆ யோசிக்கிறது, 1ஆ யோசிக்கிறது, அதனுடைய வெயிட் என்ன அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. நீங்கள் 2 பேராக உட்காந்து யோசிங்க, அல்லது தனியாக உட்காந்து யோசி. எதை யோசிக்கணும்? மாபி சாஹிபிக்கும் மின் ஜின்னா, உங்களுக்கு அறிவுறுத்த நேர்வழி காட்ட வந்த இந்த இறை தூதர் பைத்தியக்காரர்லாம் கிடையாது. மாறாக இன்ஹுவ இல்லா நதீருன் லக்கும் பைன எதை அதாபின் ஷதீத், உங்களுக்கு வெகு விரைவில் வரக்கூடிய பயங்கரமான ஒரு ஆதாபை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு எச்சரிப்பாளர், ஒரு நபி என்பதை நீங்க ரொம்ப ஈஸியா புரிந்து கொள்ளலாம். அப்ப நேர்வழி நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு நீ என்ன செய்யணும்? உட்காந்து யோசி. எப்படி உட்காந்து யோசிக்கணும்? தனியாக உட்காந்து யோசி, அல்லது 2 பேரா உட்காந்து யோசி. இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், சில பேரை பொறுத்த வரைக்கும் தனியாக உட்காந்து டீப்பாக யோசிக்கிற மக்கள் சில பேர் இருப்பாங்க. ஏன்னா அவன் லெவலுக்கு பேசுறதுக்கு கூட ஆள் இருக்காமல் இருக்கலாம். கரெக்ட் தானே? சில பேருக்கு ரொம்ப ஆழமான சிந்தனைக்கக்கூடிய மக்கள், நல்ல டீப்பாக யோசிக்கிற மக்கள், அவங்க லெவலுக்கு யோசிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம். இது அல்லாஹ் ஆலம், நம்ம பொதுவாக அப்படி யோசிக்கிறோம். இப்போ அந்த மாதிரி மக்கள் தனியாக உட்காந்து நல்ல டீப்பாக யோசிச்சாங்கன்னு சொன்னால் கரெக்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரு சில பேருக்கு 2 பேர் உட்காந்து மாறி மாறி பேசுகிறாங்க, அப்படி தானப்பா நபியுடைய வாழ்க்கையை பாரு, கரெக்டு தான், ரைட்டு இப்படின்னு 2 பேர் பேசுனா பிரயோஜனமாக இருக்கும். அப்போ தாவாயின் அடிப்படையில் நம்ம ஒரு ஆள்கிட்ட போனால் உட்காந்து அவர்கிட்ட பேசுகிறோம், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன, இந்த விஷயத்தை நீங்கள் யோசிக்கக்கூடாது. அப்போ அவர் தனிப்பட்ட முறையில் எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார், அதை நம்ம தனிப்பட்ட முறையில் விளக்கம் சொல்கிறது. இப்படி 1 to 1 மனசு டு மனசு அப்படி பேசணும்னு சொன்னால் உள்ளத்தை தைக்கிற மாதிரி கருத்துக்களை எடுத்து வைக்க முடியும். அது பிரயோஜனம் இல்லாத பாயிண்ட்னா அந்த கருத்து சொல்லலாம். இப்போ நீங்கள் மனோ இச்சையை பின்பற்றேன்னு சொல்கிறீங்க, மனோ இச்சையை பின்பற்றினா எப்படிங்க நேர்வழி கிடைக்கும்? இறைவனுடைய வழிகாட்டுதலை பின்பற்றணுமா? அதை விட உங்கள் மனோ இச்சை பெருசா? கரெக்டா? அப்போ அது யோசிக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? அப்போ இறைவனோட நம்ம பெருசு சொல்லக்கூடாதுல்ல, யோசிக்கலாம், அல்லாஹ் ஆலம். அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லணும், இந்த இடத்துல என்ன சொல்லணும் இப்படிங்கிறத உளப்பூர்வமாக ஒத்தைக்கு ஒத்த இருந்து பேசினா அதுக்கு எஃபெக்ட் எப்போவுமே ரொம்ப கூட. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர்வழி பொதுவான ஒரு ஒரு வழிகாட்டுதல் மீட்டிங்கில் டிஸ்கஷனில் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது முழுமையாக க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு எங்கே அதிகமாக இருக்குன்னு சொன்னால், தனிப்பட்ட முறையில் ஏதாவது நல்ல விளக்கம் தெரிந்தவர்கள், நல்ல அவங்க மனசுக்கு படக்கூடிய மாதிரி தெளிவு சொல்லக்கூடிய நல்ல தாய்கள், இப்படிப்பட்ட மக்களோடு உட்கார்ந்து பேசும் பொழுது அது என்ன செய்யுது? நல்ல தாக்கத்தை ஏற்படுது. இப்படிப்பட்ட தாக்கம் அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் அவங்க போய் சிந்திக்கும் போது இன்னும் வெயிட்டை ஏற்றலாம். அப்போ அந்த 2க்கும் வேலை செய்யுது. 2 பேர் பேசுகிறாங்க, அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்புறம் தனியாக போய் உட்காரும் பொழுது ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும், ஏதோ ஒரு சூழல் ஏற்படலாம். அது இன்னும் அவனுக்கு சிந்தனை என்ன செய்யலாம்? வலுப்படுத்தி அவனுக்கு நேர்வழியை நோக்கிய ஒரு வடிகாலாக அமையலாம். அப்படிங்கிற பல கருத்துக்களை பார்க்குறோம். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் பல பேர் என்ன செய்கிறாங்க? தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க. கரெக்டாக? நிறைய வீடியோக்கள் இருக்குது, தமிழ்லையும் நிறைய வீடியோ இருக்குது, ஆங்கிலத்தில் நிறைய வீடியோ இருக்குது. இதை நம்ம வளமையாக இது வரைக்கும் நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால், பார்த்துட்டு சூப்பர்னு போயிருப்பீங்க, அது ஓகே தான். ஆனால் இப்போ நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டெப் அட்வான்ஸாக போய் தாவா ரீதியான என்ன படிப்பினை இதில் இருக்குது, ஓ இந்த கருத்து மிக முக்கியமான கருத்து, அப்போ தாவா ரீதியாக இந்த கருத்தில் நம்ம சில படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஓ தாவா ரீதியாக இப்படிப்பட்ட முறையில் அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம அப்படி யோசிக்கல, அப்போ இது அவங்களுக்கு உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்படி என்ன செய்யணும்? நம்ம அதை பற்றி யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ நார்மலாக யோசிக்கிறதை விட என்ன செய்யணும்? ஒரு மாணவன்கிற அடிப்படையில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசிக்கலாம். அப்போ என்ன செய்யுங்க? அடுத்த கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் இஸ்லாத்துக்கு வந்தது ஏன் வந்தேன் அப்படிங்கிற அனுபவத்தை குறைஞ்சபட்சம் ஒரு 2 3 எல்லா வீடியோவுமே 20 நிமிஷம் தான் இருக்கும் பெரும்பாலும். ஒரு 2 3 அனுபவத்தை நீங்கள் பாருங்கள், பார்க்கலாமா? பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வரும் பொழுது அதில் உங்களுக்கு அதாவது ஆழமாக உங்கள் மனசில் பட்ட கருத்து என்ன, சரி இந்த கருத்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சது, நாம் இதுவரைக்கும் நம்ம யோசிக்கல, இந்த மாதிரி அவங்களுக்கு நேர்வழி பெறுவதற்கு இந்த எண்ணங்கள், இந்த சூழல்கள், இந்த கருத்துகள் ஆழமாக மனசில் அவங்களுக்கு வேலை செஞ்சுருக்குன்றது எனக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு 2 3 கருத்தை நீங்கள் நோட் பண்ணிட்டு வந்து சொல்கிறீங்க. அப்போ எனக்கு தெரியாத கருத்தை 4 பேர் சொன்னீங்கன்னா நானும் நோட்ஸ் எடுத்துக்கிறேன். அப்படி தான் நம்மளும் கற்றுக்கிறது. கரெக்டாக? ஆனால் கட்டாயம் என்ன செய்யணும்? திரும்ப ஞாபகம் மூட்ட மாட்டோம். கரெக்ட் தானே? தர்பியா கிளாஸில் சொன்ன உடனே நீ என்ன விளங்கிக்கணும்? நோட்ஸ் படிக்காம போகக்கூடாதுப்பா அப்படின்னு. அதுக்கு கிளாஸ்க்கு வராமல் இருந்துடாதீங்க. கரெக்ட் தானே? ஓகே. அப்போ அதையும் ஒன்று பாருங்கள். அதே மாதிரி இன்னொன்று விஷயத்தை ஏற்கனவே நான் சொன்னேன், ஒன்று பார்க்கணும். என்ன பார்க்க சொன்னேன்? குரானில் போய் சர்ச்சில் போய் இன்னல்லாஹ் யஹ்தி இன்னல்லா லா யஹ்தி இந்த மாதிரி யஹ்தி ஹதா ஹிதாயா என்ற வார்த்தையை போட்டு
என்னெல்லாம் வசனம் வருதுன்னு பார்த்து யாருக்கெல்லாம் நேர்வழி கிடைக்கும், யாருக்கெல்லாம் நேர்வழி கிடைக்காதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தில் என்ன கருத்து வருது அப்படின்றத நீங்கள் என்ன செய்யலாம் பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே தானே? அந்த அளவோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி அல்லாஹ் பார்த்தீங்கன்னா நேர்வழி பெறாத மக்கள்கிட்ட இன்னொரு விஷயத்தை இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால், யார் நேர்வழி பெற மாட்டார்கள், யார் வந்து காஃபிலூன்கள், அதாவது பாராமுகமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டின்னு நிறைய பேரை நம்ம வந்து ஜஹன்னத்துக்கு படைச்சோம், ஜஹன்னத்துக்கு விறகா படைச்சிருக்கோம். அவங்களுடைய கேரக்டர் என்ன, பண்பு என்னன்னு சொன்னால், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவங்களுக்கு உள்ளம் இருக்கும் ஆனால் யோசிக்க மாட்டான். யோசிக்க மாட்டான் என்னது, அவன் துனியா மாதிரி விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருப்பான், பிரயோஜனமான விஷயத்தை யோசிக்க மாட்டான். அதே மாதிரி உலகம் அயுனும் லா யுப்சிரூன பிஹா, கண் இருக்கும் பார்க்குற விஷயத்தை பார்க்க மாட்டான், பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டான். கரெக்டா? பார்க்குற மாதிரியும் பார்க்கணும், பார்க்குற விஷயத்தையும் பார்க்கணும். அதே போல் உலகம் ஆதானும் லா யஸ்மஊன பிஹா, அதே விஷயம் தான். பார்க்குற மாதிரி கேட்குற மாதிரி கேட்க மாட்டான், கேட்குற விஷயத்தை கேட்க மாட்டான். உலாய்க்க கல் அன்ஆமி பல்ஹும் அதல், இவங்க வந்து கால்நடைகளை போன்றவர்கள் இல்லை, அதை விட மட்டமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுங்க. உலாய்க்க ஹுமுல் காஃபிலூன், இவர்கள் தான் பராக்கா இருக்கக்கூடிய ஐ டோன்ட் கேர்னு போகிற பிரைஸுங்க. பாருங்க, அப்போ இந்த காஃபிலூன் யாரு, இந்த மாதிரி பண்பு. இந்த காஃபிலூனுடைய ரிசல்ட் என்ன புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட, அதே மாதிரி முன்னாடி உள்ள வசனத்தை பாருங்க, அல்லதீன் யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸன உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹு வ உலாயிக ஹும் உலுல் அல்பாப். இதுவும் ரொம்ப டீப்பான ஒரு வசனம். மக்கள் எப்படி இருப்பார்னு சொன்னால், பல விஷயத்தை கேட்பாங்க. துனியாவில் பல செய்திகள் அவங்க காதில் விடும். கரெக்டா? பல செய்திகளை கேட்டாலும் அந்த செய்தியில எது நல்ல செய்தி என்பதை அறிவார்கள். அப்புறம் என்ன செய்யணும், உட்காந்து யோசிச்சு, 2 பேர் சேர்ந்தோ ஒத்தைக்கு உட்காந்தோ யோசிச்சு, இது கரெக்டான கருத்து, இது தவறான கருத்து என்பதை அறிவார்கள். அப்ப என்ன அர்த்தம், பிரித்தறிவிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அப்படின்னு அதனால தான் அல்லாஹ் பிரித்தறிவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஆர்வம் விடுறோம் இந்த இடத்துல. அப்ப எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்தறிவிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் யார் நல்ல விஷயத்தை, பல விஷயத்தை கேட்டாலும் அது நல்ல விஷயத்தை புரிந்து பின்பற்றுகிறார்களோ, உலாயிக அல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், இப்படிப்பட்ட அந்த நன்மக்களுக்குத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு தான் நேர்வழி தருவான். யாருக்கு நேர்வழி தருவான்? பல விஷயத்தை கேட்டாலும் எது நல்லதோ எது கரெக்டோ இதை பின்பற்றணும்னு ஆர்வப்பட்டு முயற்சி பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி தருவான். ஓ உலாயிக ஹும் உலுல் அல்பாப், இவன் தான் புத்திசாலின்னு அல்லாஹ் சொல்லிக்காரு. இப்போ புத்தி உள்ளவன் யாரு, நேர்வழிக்கு பொருத்தமானவன். புத்தி உள்ளவன் யாரு, சும்மா பல விஷயம் தெரிஞ்சவன் கிடையாது, நேர்வழிக்கு ஃபிட்டானவன் தான் புத்திசாலி. ஏனென்று சொன்னால் அவன் தான் வந்து எது நல்லது எது வாழ்க்கைக்கு சரியானது எதை பின்பற்றினா வெற்றி அடைவோம் என்பதை விளங்கி பின்பற்றக்கூடியவன். அதுல புத்தியை செலவழிப்பான், அவனுக்கு அல்லாஹ் நேர்வழி தருவான். இந்த மாதிரி புத்தியை செலவழிக்கிறவன் தான் உலுல் அல்பாப், புத்திசாலின்னு அல்லாஹ் சொன்னதை பார்க்கிறோம். அதனால நிறைய பட்டம் வாங்கி PhD டிகிரி வாங்குறது இல்லை புத்திசாலி. நேர்வழிக்கு நீ ஃபிட்டா, நேர்வழிக்கு உரிய அடிப்படையில் உன் புத்தியை செலவழிக்கிறியா, அல்லாஹ் நேர்வழி தருவதற்கு உன்னை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையில் நீ செயல்பட்டு இருக்கியா, அப்ப நீ புத்திசாலி. இப்படி பல கருத்துக்கள் இருக்குது. இதில் நிறைய வசனங்கள் நம்ம போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வசனம் வரும். ஒரு வசனத்தையா அந்த டிரான்ஸ்லேஷனை பாருங்க, தாவா ரீதியில யோசிக்க முயற்சி பண்ணுங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதில் பலனை தருவானாக என்று கூறியவனாக எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.